சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? பெரும்பாலுமே புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாட்டை நீங்க செய்யறது நல்லதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா யமதர்மனுடைய கோரைப்பற்கள் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் வழிபாடு செய்யறது பல தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த நேரம் ஏமபயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் சரி, காலதர்ப்ப தோஷம், தார தோஷம் மாதிரி எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். மாதம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாட முடியாட்டாலுமே சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் தீபேற்றி வழிபாடு செஞ்சு கருட தரிசனமும் கூடவே செஞ்சுட்டு வருது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கருட தரிசனங்கிறது கருட வழிபாட்டை நீங்கள் செய்கிறது தான். இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் வலிமை வாய்ந்த ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். பார்க்க பொறுத்த வரைக்குமே கம்பீரமாக இருந்தாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. பிறப்புலேயே சுயம்புன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். பிறக்கிறப்பயே பல திறமைகள் உள்ள இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ரத்தத்திலேயே ஒரு ஆற்றல் திறமைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குங்க. பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் மட்டும்தான், விசுவாசத்தை மட்டும்தான். மற்றபடி இவங்க பெருசாக அதிகமாக எதிர்பார்க்கறதில்ல, அன்பை எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் ஏமாந்து போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருங்கிற வித்தியாசமே தெரியாது. இவங்களை புகழ்ந்து பேசி இவங்ககிட்ட நிறைய காரியம் சாதிச்சுக்கிட்டு இவங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து எல்லாமே அவங்க பயப்பட்டதில்லை. எதிரியாக இருந்தாலும் ஓடி வந்து உதவி கேட்குறாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு தெரியும். மனசாட்சிக்கு மாற பேச தெரியாது, அள்ளி கொடுக்குற குணங்கிறது இருக்கும். படித்தவன் படிக்காதவன் இந்த வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாதுங்க. 1000 பேர் சபையில் இருந்தாலும் மனசில் என்ன தோணுதோ அது யதார்த்தமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி பேசக்கூடிய பேச்சுங்கிறது மற்றவங்கள ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவங்க தான். சின்னதாக ஒரு அலட்டல் மிரட்டல் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு தான். ஆனாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க. அன்பாக 4 வார்த்தை பேசினா போதுங்க, ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிருவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குங்கிறது அமைஞ்சிருக்கும். ரகசியங்கிறது மறைக்க தெரியாது, உள்ளவனை வச்சுட்டு வெளியே ஒன்றும் பேச தெரியாது. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லக்கூடிய குணம் கொண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய பாதிப்புங்கிறது இருக்குது. குழந்தைகள் வழியிலுமே ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே வரீங்க. எத்தனையோ 1000 வழிபாடு செஞ்சாலும் சரி, எத்தனையோ நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையமாக தான் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய முறை என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகமும் அனுகூலமாக இருக்குதுங்க. மற்ற கிரகம் சாதகமாக இருக்குதோ இல்லையோ, இந்த கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். வருமானம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இல்லையோ, வருமானம் போதுமான அளவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும். முயற்சிக்கேற்று பலன் கிடைக்கும். பணப்பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கு இந்த நேரம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்ய பாருங்க. காலஸ்திரஸ்தானத்தில் வக்ரசனி பகவானோட ராகு சேர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்புங்கிறது ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கலனா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முன்னாடியே முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது. வருமுன் காப்பது சிறந்தது. பழைய கடன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கவலை கொடுக்கும். ஒரு பக்கம் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. வாங்கின கடனை எப்படியாவது அடைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க தான். இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை என்ன, மனசுல குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணமே இந்த கடன் பிரச்சனை தான். முடிஞ்ச வரைக்குமே புதுசாக கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த சுப செலவு காத்திருக்கிறதால அதை சமாளிக்கணும்னா இந்த நேரம் கடன் வாங்குறது வேண்டாம். பழைய கடன் பிரச்சனை தான் கவலை தருது. அதனால இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டா நல்ல வரன் அமையும். அதுல எந்த பாதிப்புமே இல்லை. வரனை தேர்ந்தெடுத்து இந்த நேரம் நீங்க மகிழ்ச்சியா திருமணம் நடத்தலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்கும். முக்கியமானவர்களுடைய வருகை, நீங்க வேண்டக்கூடிய நபருடைய வருகைங்கிறது நேரம் இருக்கும். குடும்பத்தில் இதனால சந்தோஷம் ஒரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இந்த நேரம் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குது.
வேலைன்னு வர்றப்ப லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. ஜீவனகாரகனான சனி பகவானும் ராகுவும் தன்னோட சுப பார்வையை பார்க்கறதால வேலையில எடுத்துக்கிட்டா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது கிடைக்கும். புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் ஒரு ஆர்வத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்குது. எளிதில் வெற்றி கிடைக்குங்க. தற்காலிகமாக தான் வேலையில் இருக்கிறேன், ஆனால் இந்த பணி எனக்கு நிரந்தரமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமாகும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கிரக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வங்கி மூலமாகவும் சரி, மற்ற இதர நிறுவனத்திலிருந்து சரி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலுமே தாராளமாக இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ஏற்றுமதி துறை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று, சந்தை நிலவரத்தை நல்லா கவனிக்கணும். இந்த மாதம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி மாதம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் கவனித்து எந்த பொருளையும் நீங்கள் கொள்முதல் செய்கிறது நல்லது. இது உங்களுக்கு சாதகமாக அமையும், லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாய்ப்பு வருங்க, வருமானமும் கிடைக்கும், செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, துணிஞ்சு நிறைய விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு தயாரிக்கிறீங்கன்னா கூட துணிஞ்சு முதலீடு செய்யலாம். இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இல்லையாங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. இந்த நேரம் கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சி கிடைக்கும், புதுசாக பொறுப்பு ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற அரசியல் கட்சி விட உங்களுக்கு இந்த நேரம் தனி மரியாதை கிடைக்குங்க. மற்ற கட்சிக்காரங்க கூப்பிடுவாங்க, ஆனால் கொஞ்சம் இந்த நேரம் பார்த்து தான் இருக்கணும். மற்ற கட்சிக்காரங்களை விமர்சனம் செய்கிறது வேண்டாம். மேடை பொது உபதினங்களை பேசுகிறீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தரக்குறைவாக யாரையும் பேசுகிறாதீங்க, அது பின்னாடி பாதிப்பு கொடுத்துரும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அனுகூலமான நேரம். படிப்பில் கவனம் கொடுத்தா போதும், சிறப்பாக இருக்குது. ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது, பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகம் தான். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது பாடங்களில் கவனத்தை குறைக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க. ஒரு படிக்கணும்னு புத்தகத்தை எடுத்தாலே ஒரு சலிப்பான உணர்வோடு இருக்கிறீங்க. அதை மாற்றினா போதும், சிறப்பாக இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக விட்டத்தை படிக்கலாம், நல்ல மதிப்பெண் பெறலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுபப்பலம் பெற்றிருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறை, அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வசதி இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சிறப்பாக இருக்குது. கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி தான். விளைச்சல் வருமானம் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எடுக்கலாம். பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால சாதகமாக இந்த நேரம் இருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் மனசு போல நடக்குங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நல்லது நடக்க நம்புங்க, நிச்சயம் சிறப்பாக இருக்குது. கலசர ஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை குறைக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பொறுமை, நிதானம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் எந்த தோஷமும் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. கந்த சஷ்டி கவசம் முடிஞ்சவங்க தினமுமே நீங்கள் படிச்சுட்டு வர பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். மற்றவங்களோட பழகிறப்ப சரி, பேசுறப்ப சரி, கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம். மற்றபடி இந்த காலம் சிறப்பாக இருக்குது. சனிக்கிழமை நாட்களில் பெண்கள் நீங்களுமே பெருமாள் வழிபாட்டை செய்ய பாருங்க. சனிக்கிழமையான பருப்பு நெய் கலந்து ஒரு சாத உருண்டையை நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு வர பாருங்கள். இதை விட ஒரு சிறப்பான பரிகாரங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லை. அதனால் இந்த விஷயத்தை மறக்காமல் செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை சிம்மராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு அடியும் யோசிச்சு வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏற்கனவே மனசு குழம்பு இருக்கிறதால எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கேட்டு செயல்பட பாருங்கள். குடும்பத்தில் நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை, ஆனால் வீணாக பயப்பட்டுக்கிட்டு குழப்பப்பட்டுக்கிட்டு பல நெருக்கடியை நீங்களே உருவாக்கிக்கிங்க. அதை மட்டும் நீக்க பாருங்கள். லாபாதி புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால சாதகம் தான், எதையும் சமாளிச்சிடலாம். பொருளாதார நிலையிலையும் பாதிப்பு இல்லை. பண வரவு சிறப்பாக இருக்குது, தேவை பூர்த்தியாகும். அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால தொழில் வியாபாரம் எல்லாமே லாபம் தான். புதிய நட்பு வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே எதிர்பாலின வகையில் பல அவமானங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த நட்பு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவமானம் நெருக்கடி தன்னால் தருவாங்க. அதனால ஓரடி விலகி இருக்கிறதே நல்லது. கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக பாருங்கள், கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கலாங்க. புரட்டாசி மாதம் யோகமாக அமைஞ்சிருக்குது. தோற்றத்திலையும் பொலிவு உண்டாகும், குடும்பத்திலையும் நெருக்கடி இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பு தான். எங்கே போனாலும் ஒரு கம்பீரங்கிறது கூட பிறந்தது தான். அதனால் இந்த நேரம் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். புதுசாக இடம், வீடு, வாகனம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. மாத தொடக்கத்திலேயே இந்த நேரம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. ராசிநாதன் இந்த நேரம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேதுவால் சில சங்கடம் குழப்பம் இருக்கும், ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம்.
எதுக்குமே ஒரு மாற்று விஷயங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நட்பு வட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. நல்லா பழகினவங்க கூட இந்த நேரம் உங்களை விட்டு விலகி தான் போவாங்க. அதனால் மனசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் திடமாக வச்சுருக்கணும். எதுவாக இருந்தாலும் நல்ல சிந்தனையோடு செய்ய பாருங்கள். யாரையும் பகச்சிக்க வேண்டாம். இதில் கவனம் கொடுத்து வந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த புரட்டாசி மாதம் கடன் பிரச்சனை, பல பிரச்சனை நீங்குது. போட்டிங்கிறது இல்லை. பண வருமானம் கொண்டு வர முடியும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி காத்திருக்குது. நோய் நொடின்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல மாட்டம் தான். புதுசாக பொறுப்பு, வேலையில் பதவி எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நாள் முயற்சிக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறக்காம இந்த நேரத்தில் தூங்கி எழுந்ததுமே சூரிய பகவானை வழிபாடு செய்ய பாருங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இன்னும் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.